தீபா, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு சவாரி போனேன். அங்க கோசு, வெண்டைக்காய், தக்காளி, சேப்பங்கிழங்க பார்த்ததும் எனக்கு துளசி ஞாபகம் தான் வந்துச்சு. ஏண்டி உனக்கு துளசிய பார்த்தா சேப்பக்கிழங்கு மாதிரி தெரியுதா? உன்னை பார்த்தா கூட தான் உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுது. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? என்னடி ஓவரா பேசுற? சரி, கோச்சிக்காத. பேச விடாம பாதையிலே இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். சரி சரி பொழைச்சு போ, பேசி தொலை. அது ஒண்ணும் இல்லடி, கோயம்பேடு மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் எல்லாம் பார்த்ததோ நம்ம துளசி ஒரு குடும்பஸ்தரின் ஞாபகம் வந்தது. அதான் எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட. இன்னைக்கு சூப்பரா சமைச்சிடலாம். வித விதமா சமைச்சு அசத்திடுவோம். வா வா. ஆள் வர்றதுக்குள்ள எல்லா காய்கறிகளையும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சிரு துளசி. வாசனைய பார்த்து ஆள் அசந்து விழுந்துடணும். ஆமாண்டி புடிய. அவர் வந்ததும் என் பிராணநாதா, மகாராணி தயாரித்த பிரியாணி தயாராக உள்ளது, உண்டை இலை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவர் சாப்பிடாம புஷ் ஆயிடுவாரு. என்ன கிண்டலா? கிண்டல் பண்ணல கண்ணு, உன் புருஷனுக்கு சுண்டல் பண்ணி கொடுன்னு சொல்றோம். உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ எல்லாத்தையும் சமைச்சு வச்சிரு. அவர் வந்து கண்ணால பார்த்தாலே பசி ஆறிடணும். என்ன? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அப்படி அசத்துற அளவுக்கு சமைக்க தெரியுமான்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணலாம். நீ வேணா உனக்கு தெரிஞ்சது எதையாவது. யாரு? நானா? ஏதோ கொஞ்சம் சாதம் வைக்க தெரியும். மத்தபடி அம்மா சொல்ல சொல்ல ஏதாவது செய்வேன். நானால எதுவும் செய்ய மாட்டேமா? ஆளை விடு சாமி. என்னெல்லாம் பாக்காத. நான் காலையில 6 மணிக்கு ஆட்டோ எடுத்தனா 9 மணிக்கு ஆயா கடையில இட்லி திம்பேன். மதியானம் ரோட்டோரமா பரோட்டா, இல்லனா எங்க அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க, போய் சாப்பிடுவேன். இந்த அடுப்பு உயரமா இருக்குமா நீளமா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஒண்ணு எனக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும், இல்ல நல்லா சமைக்க தெரிஞ்ச ஃப்ரெண்டாவது கிடைச்சிருக்கணும். ஏய் என்னடி நக்கலா? கோவப்படாதீங்க, பாட்டி நல்லா சொல்லி கொடுத்திருக்கு. நானே சமைக்கிறேன். ஆமா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, பொடிமா செஞ்சிரியா? இல்லடி, அது உடம்புக்காக, அது கேஸ். கருணைக்கிழங்கு இருக்கு, ஜோர குழம்பு வச்சிடலாம். அது சாப்பிட்டா நாக்கு அரிக்கும்ல. காலிஃபிளவர் இருக்கே, குருமா வச்சிரு. இல்லடி, அதுக்குள்ள நிறைய புழு பூச்சி இருக்கும். சரியா கிளீன் பண்ணலனா நல்லா இருக்காது. ஏண்டி இப்படி பாக்குறீங்க? நாங்க பார்த்தா உனக்கு என்ன? பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசு. கத்திரிக்காய் அரிக்கும், பாவக்காய் கசக்கும், முள்ளங்கி முழிக்கும், முருங்காய் முறுக்குன்னு எல்லா காய்க்கும் ஒரு காரணத்தை சொல்லு. ஏண்டி எதை சொன்னாலும் ஒரு குறை சொல்றியே? உங்க ஊர்ல எந்த காய் தாண்டி போட்டு குழம்பு வைப்பாங்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. உனக்கு சரியா சமைக்க வராதா, இல்ல சுத்தமா சமைக்கவே தெரியாதா? ஏய், இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுரி. அதனாலதான் இந்த காய் நோட்ட அந்த காய் நோல்லன்னு காதை அழுந்துட்டு இருக்கா. எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது, ஒத்துக்கிறேன். என் புருஷன் 2 மணி நேரத்துல வந்துருவாரு. ஏதாவது வழி சொல்லுங்களேன். எனக்கு ஒரு யோசனை வருது, சொல்லட்டுமா? சொல்லுடி. இன்னைக்கு உன் புருஷனுக்கு சாப்பாடு கோயிந்தா கோயிந்தா. என்னடி கோவிந்தா? எனக்கு என்ன ஒண்ணுமே சமைக்க தெரியாதுன்னு நினைச்சியா? மிளகு ரசம் வச்சு அப்பளம் பொரிக்க தெரியும். அத சாப்பிட்டாலே என் புருஷன் பாராட்டுவாரு. அது போதும்டி, போங்க. அடி பாவி, நான் கோயம்பேடு மார்க்கெட்டையே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சுட்ட அப்பளத்தை பாத்துக்கிட்டே பழைய சோத்தை திங்கிற கோஷ்டியா நீ? இங்க பாரு, இதையாவது ஒழுங்கா பண்ணு. சொதப்புனன்னு வச்சுக்கோ. ட்ரை பண்றேன். சொதப்பிட்டா என் மானம் போயிடும். ஐயோ.